இன்னைக்கான வீடியோ என்னன்னா ஹாட் ஏர் சால்டரிங் கன் எப்படி மேக் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இதை நம்ம கடையில் போயிட்டு கேட்டோம் அப்படின்னா ஒரு 3000 ரூபா 3500 ரூபா சொல்லுவாங்க. அவ்வளோலாம் இல்லாமல் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல எப்படி நம்மளால மேக் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை மற்றவங்க கிட்ட சேல் பண்ணுற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாலுமே சரி, அந்த ப்ராடக்ட் மற்றவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளாக இருந்தாலுமே சரி, அது சரியாக காட்டி வியாபாரம் பண்ண தெரியல அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்துட்டு கண்டிப்பாக லாஸில் தான் போகும். வேற எப்படி சரியாக நம்ம வியாபாரம் பண்ணுறது? எல்லாருமே காசை மட்டும் தான் மையமாக வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அது ஒரு வழி தான். ஒரு விஷயத்தை நம்ம வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பல வழிகளும் பல கோணங்களும் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் ஆஃப் செல்லிங் அப்படின்ற ஒரு புக்கோட புக்ஸாக மாதிரி குக்கே ஃபார்மில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு தான் ஒரு வியாபாரத்துக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்களும் கண்டிப்பாக கேட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம குக்கே ஃபார்ம்ல நீங்க கேட்கக்கூடிய ஆடியோட வேகத்தை அதிகப்படுத்தியவோ இல்லைன்னா குறைச்சிக்கவோ முடியும். அடுத்தது ஆடியோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். நியூ புக் எதுவும் அப்டேட் வந்துச்சுன்னா அதுக்கான நோட்டிபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வரும். பிரைவசி செட்டிங் கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். குக்கே ஃபார்முக்கு பிளே ஸ்டோர்ல கொடுக்கப்பட்ட ரேட்டிங் 4.5 MRV 200 அப்படின்ற என்னோட கூப்பன் கூட நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வெறும் 199 ரூபாயில குக்கே ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எல்லா புத்தகத்தையும் ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 இன்ச் இரும்பு பைப் ஒன்று எடுத்துருக்கேன். இந்த பைப்பில் ஸ்கேல வச்சுட்டு ஒரு 12 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிடுறேன். இப்போ மார்க் பண்ணியிருக்க இடத்துல ஒரு அட்டையை வச்சுட்டு ரவுண்டாக சுற்றிக்கிறேன். இப்போ சுற்றி இருக்க இடங்களே அந்த இடத்துல மார்க் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம நேராக கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ கட்டிங் மிஷின் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு 3 mm திக்னஸ் இருக்க மாதிரி இரும்பு பிளேட் ஒன்று வச்சுருக்கேன். இந்த பிளேட்டுக்கு மேலே இந்த பைப்பை வச்சுட்டு ரவுண்டாக வந்துட்டு மார்க் பண்ணிடுறேன். இப்போ மார்க் பண்ணியிருக்க இடம் இல்லையா அந்த இடத்த நம்ம கட்டிங் மிஷின் வச்சுட்டு கட் பண்ணணும். இந்த மாதிரி கட்டிங் மிஷினை கொஞ்சம் கிராஸாக வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ தட்டி இந்த பீஸை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இந்த பீஸை இந்த பைப்புக்கு மேலே வச்சோம் அப்படின்னா கரெக்டாக ஷூராக இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பைப்பு ஒன்று எடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கொடை கம்பி இருக்கும் இல்லையா அதில் உள்ள பைப்பு தான் அது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 சென்டிமீட்டர் வச்சுட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பைப் எடுத்து இந்த பிளேட்டுக்கு மேலே வச்சுட்டு சென்டரில் வந்துட்டு மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணியிருக்க இடத்துல நம்ம ட்ரில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பைப் எடுத்து இந்த பிளேட்டுக்குள்ளே விட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாகவே இருக்கணும். அடுத்து அந்த பைப்புக்கு மேலே தட்டி இந்த பைப்பு பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் வர மாதிரி வந்து வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்த கட்டிங் மிஷின் வச்சுட்டு அந்த பைப்புக்கு மேலே 4 பக்கத்துலையும் வந்துட்டு கட் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல சின்னதாக ஒரு நோஸ் பிளேயர் எடுத்துட்டு இந்த 4 பிளேட்டையும் 4 பக்கமாக வந்துட்டு வர மாதிரி வந்துட்டு மடிச்சு விட்டுறேன். அடுத்து என்ன செய்யறேன்னா இந்த பிளேட் எடுத்து இந்த பைப்புக்கு மேலே வந்துட்டு ஒன்றா சேர்க்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இந்த பைப்பு இருக்குல்லையா இந்த பைப்லையும் 4-5 இடத்துல வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஃபைனலாக பாருங்கள். ஏன்னா இதை விட கொஞ்சம் லெங்க்தாக வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். ஏன்னா பத்தல. இப்போ கட் பண்ணி எடுத்ததில் 1 விட்டு 1 பார்த்தீங்கன்னா உள்ளார வந்துட்டு மடிச்சு விட்டுறேன். அடுத்த நம்ம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா இந்த பிளேட் வந்துட்டு இந்த கட் பண்ணியிருக்க இடத்துக்குள்ளார உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு மேலே நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கு இல்லையா அதை அப்படியே தட்டி வந்துட்டு உள்ளார மடிச்சு விட்டுறலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சமாக எம்சியில் எடுத்து வச்சிருக்கேன். எம்சியில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்மளுக்கு ஹீட்டிங் எலமெண்ட் தேவை. இது பார்த்தீங்கன்னா சால்டரிங் அயனுக்குள்ளார வரும் இல்லையா அந்த ஹீட்டிங் எலமெண்ட் தான். இது ஒரு 5 நம்பர் தேவை. 5மே ஒரு 150 ரூபாக்குள்ள தான் வரும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. முன்னாடி நம்ம கொடையில் உள்ள பைப் வந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அதே போல் ஒரு 6 சென்டிமீட்டருக்கு இன்னொரு பைப் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த பைப்புக்கு மேலே இந்த ஹீட்டிங் எலமெண்ட் எல்லாத்தையும் வச்சுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கம்பியை போட்டு 2 இடத்துல வந்துட்டு கட்டிக்கிறேன் நல்லா டைட்டாகவே. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா அந்த ஹீட்டிங் எலமெண்ட்லேருந்து 2 ஒயர் வருது இல்லையா அதில் எல்லா ஹீட்டிங் எலமெண்ட்லேருந்து ஒரு ஒயரை தனியாக வந்து பிரித்து எடுத்து ஒன்றா வந்து முறுக்கிறேன். அதே போல் இன்னொரு 5 ஒயர் இருக்கும் இல்லையா அதையும் ஒன்றா வந்து முறுக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஹீட்டிங் எலமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு பைப் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த பைப்புக்குள்ளார உள்ளார போகிற மாதிரி வந்துட்டு பண்ணிடலாம். அடுத்ததான் எனக்கு ஒரு பழைய சப்பாத்தி கட்டை கிடச்சிச்சு. இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு மரக்கட்டை நல்லா காஞ்ச கட்டையாக இருந்துச்சுன்னா அதை கூட வந்து எடுத்துங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புடி மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த புடியில் நம்ம சென்டரில் ட்ரில் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரில் அப்படியே ஓப்பன் ஆகி வெளியில் வந்துடணும். அந்த மாதிரி வந்து ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டுக்கிறேன். அடுத்ததாக ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அதை என்ன பண்ணுறோம்னா ட்ரில் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல மேலே வச்சுட்டு ஒரு 10 சென்டிமீட்டர் உள்ளார போகிற மாதிரி வந்து ட்ரில் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்த வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ட்ரில் பிட்டை வச்சுட்டு நல்லா 4 பக்கத்துலையும் ட்ரில் பண்ணி அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துறேன் இந்த மாதிரி. இப்போ இந்த மரப்பொடிக்கு மேலே ஒயர் உள்ளார போகிற மாதிரி ஒரு 5 mmக்கு பள்ளமாக தேவை. கட்டிங் மிஷின் வச்சுட்டு லைட்டாக வந்து பள்ளமாக ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ஹீட்டிங் எலமெண்ட்லேருந்து 5 ஒயர் நம்மளுக்கு வெளியில் வருது இல்லையா அவ்வளோ நீளம் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கட்டையாக இருந்தாலே போதும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த செராமிக்கில் மணி போட்டிருப்பாங்களே அந்த மணியெல்லாம் கழட்டி விட்டுட்டு கட்டையாக வந்து எடுத்து முறுக்கிக்கிறேன். அடுத்தது நம்மளுக்கு ஃபைபர் ஸ்லீவ்னு சொல்லுவாங்களே அது வந்துட்டு தேவை. இதில் ஒரு இன்ச்சில் 2 பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்த ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டு இந்த ஒயரை என்ன பண்ணுறேன்னா நம்மளுக்கு ஹீட்டிங் எலமெண்ட்லேருந்து 2 ஒயர் வருது பார்த்தீங்களா அதாவது இந்த நிக்ரோம் வெளில வருது இல்லையா அந்த ஒயர் கூட இந்த 2 ஒயரையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் ஸ்லீவை உள்ளர போட்டு வந்துட்டு நான் முறுக்கிக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஹீட்டிங் எலமெண்ட் வச்சிருக்க பைப் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பைப்பை வந்துட்டு நம்ம கீழே ஓட்ட விட்டுருந்தோம் இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு உள்ளே சொரிக்கலாம் அந்த மரத்தில். அடுத்து அந்த ஃபைபர் ஸ்லீவுக்கு மேலே வந்து கொஞ்சம் மண்டை விட்டுறேன். அதே போல் அந்த இரும்பு பைப்லையும் கொஞ்சம் மண்டை விட்டுறேன். இப்போ சுற்றி வந்துட்டு எம்சியில் வச்சுட்டு நம்ம ஓட்டிடலாம். அடுத்து அந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா ஒயரு கீழே கொஞ்சம் மண்டை போட்டு நான் அந்த ஒயரை வந்து ஒட்டிடுறேன்.
இப்போ நமக்கு ஹீட்டிங் எலமெண்ட்லேருந்து வரக்கூடிய ஒயரை வந்துட்டு ஒரு ஸ்ப்ரிங் ஹோஸ் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஹோஸ் வழியாக உள்ளார விட்டுட்டு இந்த ஹோஸ் என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு ஓட்டை வந்துட்டு அந்த மரப்பொடியில் பேக் சைடில் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே வச்சுட்டு கொஞ்சமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தூள் கட் பண்ணி எடுத்ததில் இருந்துச்சு இல்லையா, அதை வந்துட்டு மேலே போட்டுட்டு மேலே வந்துட்டு அனமண்டை போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ கன்று வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட் வந்துட்டு ஒரு 3 நம்பர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த எக்ஸாம் பேட்டில் நான் பாக்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஆனால் இதை வந்துட்டு உங்கள்கிட்ட சரியாக காமிக்க போகிறதில்ல, நீங்களே வந்துட்டு பண்ணிவிடுங்க. அடுத்த நம்மளுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்ற வந்துட்டு சொல்கிறேன். 12 வோல்ட்டில் ஸ்பீட் ரெகுலேட்டர் ஒன்று, ஒரு நார்மல் சுவிட்ச் ஒன்று, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசி ஃபேன் ரெகுலேட்டர் இருக்கும்ல அது ஒன்று, கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் டிசி ஃபேன் ஒன்று. எல்லாமே கம்மி ப்ரைஸ் தான். இதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், தேவைப்படுச்சு நான் வாங்கிக்கோங்க. எக்ஸாம் பேட்லேருந்து நம்ம பீஸை கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதில் ஒரு பீஸில் ஒரு சுவிட்சையும் ஒரு ரெகுலேட்டரையும் வைக்கிற மாதிரி என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணி எடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரில் மிஷினை வச்சுட்டு 2 இடத்துல வந்து ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வச்சிடலாம், அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் வச்சிடலாம். அடுத்து நம்ம ட்ரில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஸ்பீட் ரெகுலேட்டர் வந்துட்டு இந்த நாபம் வந்துட்டு கழட்டிட்டு உள்ளே வந்துட்டு மாட்டேங்கிறேன். அடுத்த நம்மளுக்கு பவர் ஆனில் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷன் தேவை இல்லையா, அதுக்காக ஒரு எல்இடி வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை அந்த ட்ரில் பண்ணியிருக்க இடத்துல வச்சுட்டு அனமண்டை போட்டு விட்டுறேன். டிசி ஃபேன்லேருந்து வரக்கூடிய ஒயரை நம்மளோட ரெகுலேட்டரில் நம்மளுக்கு அவுட்னு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த 12 வோல்ட் டிசி அடாப்டர் எடுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டா பழசு ஒன்று கிடஞ்சி அதில் கூட உள்ள இருக்க போர்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த போர்டை மட்டும் தனியாக எடுத்துறேன். அடுத்த வந்துட்டு குளுவை கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே அந்த போர்டை வந்துட்டு வச்சு ஒட்டிடுறேன். அடுத்து அந்த எல்இடிக்காக ஒரு 1K ரெசிஸ்டர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த ரெசிஸ்டரை அந்த எல்இடியில் வந்து ஒரு டெர்மினலில் வச்சுட்டு சால்டிங் வச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட டிசி அடாப்டர்லேருந்து 12 வோல்ட் அவுட்புட் வெளியில் வரலையா, அதோட பாசிட்டிவ் ஒயரை எடுத்து நம்மளோட இந்த ஸ்பீட் ரெகுலேட்டர் கூட வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அதே போல் நெகட்டிவ் ஒயரையும் கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த 2 ஒயரையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கேன். அந்த ஒயர் என்ன பண்ணுறோம்னா நம்மளோட எல்இடி இருக்குது பார்த்தீங்களா, எல்இடியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சுட்டு அதுலேயும் வந்துட்டு சால்டிங் வச்சுறேன். அடுத்து அந்த டிசி பேனை பாக்ஸோட சைடில் வைக்க போனால் சைடில் வரக்கூடிய இந்த பிளேட் இருக்கு இல்லையா, அதில் வந்து டிசி பேனை வைக்கிற அளவுக்கு நான் ஸ்கொயராக வந்து மார்க் பண்ணிடுறேன். அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துக்கு மேலே டிசி பேனை வச்சுட்டு அனமண்டை போட்டு ஓட்டிடுறேன். இப்போ நம்மளோட கன்லேருந்து வரக்கூடிய இந்த ஸ்ப்ரிங் ஹோஸ் இருக்கு இல்லையா, அது வழியாக தான் நம்மளுக்கு காற்று உள்ளார போகுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வைக்க போகிறோம். அதுக்காக சைடில் இருக்கக்கூடிய பிளேட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ரவுண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த ஸ்ப்ரிங் ஹோஸை வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கணும். இப்போ இந்த டிசி அடாப்டருக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு ஒயர் எடுத்துகிட்டு சுவிட்சிலேருந்து நம்மளுக்கு அவுட் ஆகும் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு கனெக்ட் பண்ணிடுறேன். அடுத்த நம்மளுக்கு ஹீட்டிங் எலமெண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு ஒயர் எடுத்துகிட்டு ஃபேன் ரெகுலேட்டர்லேருந்து நம்மளுக்கு வெளியில் வர ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயர் கூட வந்துட்டு முறுக்கிக்கிறேன். அடுத்த இந்த பாக்ஸுக்கு நம்மளுக்கு வெளியிலேருந்து ஏசி சப்ளை வரணும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் எடுத்துகிட்டு அந்த ஒயரில் ஃபேஸ் ஒயரை பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சில் வந்துட்டு கீழ் பக்கத்தில் முறுக்கிடலாம். நியூட்ரல் ஒயர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட ஹீட்டிங் எலமெண்ட்லேருந்து வரக்கூடிய நியூட்ரல் ஒயர் கூடயும் அதே போல் டிசி அடாப்டர்லேருந்து வர இன்னொரு ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயர் கூட வந்துட்டு முறுக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸோட ஒவ்வொரு பக்கத்தையும் அதுக்கான பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே நம்ம அனபாண்டை போட்டு ஓட்டிடலாம். அடுத்தா நம்ம இந்த கன்னை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு தேவையில்லை, அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சில் கிளாம்பு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாம்பில் ஒரு சைடை வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு சைடை வந்துட்டு மேலே பாக்ஸுக்கு மேலே வந்துட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூ கலந்து வராமல் இருக்கிறதுக்காக மேலே வந்துட்டு கொஞ்சமாக அனவாண்டை விட்டுறேன். இதுக்கு மேலே நம்ம கன்னை தூக்கி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹார்ட் ஏர் சால்டரிங் மிஷினுக்கான ஒர்க் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் ஒரே ஒரு வேலை உங்கள்கிட்ட காமிக்காமல் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா 2 பின் பிளக்கும் வந்து இந்த ஒயர் கூட வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப், அடுத்த ரெகுலேட்டர் வந்து ஹீட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் ஃப்ளோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸ்பீட் ரெகுலேட்டர் இல்லையா உள்ளே, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ கண்ட்ரோலர், மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடி வச்சோம் இல்லையா, அதுக்கு வந்து பவர் அப்படின்ற மாதிரி மட்டும் நான் எழுதியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி வந்து செக் பண்ண போகிறோம். பவர் எக்ஸ்டென்ஷனுக்காக நம்மளோட எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இதுக்கான லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போயிட்டு பாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜிங் பண்ணி எடுக்கிறதுக்கு ஐசி எல்லாம் வெளியில் எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில எலக்ட்ரானிக் போர்டெல்லாம் பழைய இரும்பில் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். பிளக் வந்து எக்ஸ்டென்ஷன் கூட கனெக்ட் பண்ணிடலாம், பட்டன் போட்டுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம ஆன் பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பவர் அப்படின்ற இண்டிகேஷன் வந்து தெரியும், எல்இடியில் எரியுது. இப்போ நம்மளுக்கு ஹீட் வந்துட்டு ஆன் ஆகிருக்காது. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா இந்த ரெகுலேட்டர் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு ஆன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீட்டர் ஆன் ஆகிருக்கும், அதாவது இதில் இருக்கக்கூடிய ஹீட்ரு ஃபுல்லாகவே திரி வச்சிடறேன். உங்களுக்கு வந்துட்டு ஹீட்டு கம்மியாக தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் வேணால் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஃபுல்லாகவே வச்சிடறேன். இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கிட்டு இருக்கக்கூடிய ஃபேன் வந்துட்டு நம்மளுக்கு ரொட்டேட் ஆகும். இதையும் நான் இப்போ ஆஃப்லேயே வந்துட்டு வச்சுக்கிறேன். நம்மளுக்கு இந்த ஹீட்டர் வந்துட்டு கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா ஹீட்டான ஏர் வந்துட்டு வெளியில் வரும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம இப்போ ஆன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. 3 நிமிஷத்தில் செம்ம ஹீட் வந்துருச்சு இந்த இடத்துல. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இந்த ரெகுலேட்டர் இருக்குல்ல, இதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த டிசி ப்ளோவர் வந்துட்டு ஓட ஆரம்பிக்கும். காற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைப் வழியாக உள்ளார போந்து நம்மளுக்கு இந்த பக்கமாக ஹாட் ஏராக வந்துட்டு வெளியில் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம செக் பண்ண போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சால்டரிங் அயனை வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதாவது சால்டரிங் பண்ணுற கம்பி, அந்த கம்பி வந்துட்டு உருக்குதா அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். வாவ், வேற லெவலுங்க. வச்ச உடனே அசால்ட்டாக வந்துட்டு உருவி போகுது. ஏன்னா அந்தளவுக்கு ஹீட்டான ஏர் நம்மளுக்கு வெளியில் வருது. இந்த சால்டரிங் கம்பியை நம்மளுக்கு ஈஸியாக உரிக்கணும், வெறுசாக கம்பியாக இருக்கிறப்ப. அதே பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் வச்சதுக்கு பிறகு நம்ம உருக்கி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஹீட்டு தேவைப்படும். சால்டரிங் ஏன் வச்சோம் அப்படின்னாலே அதை வந்துட்டு உருக்கி எடுக்குது அப்படின்ற செக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு எல்இடி பல்பு தான் இருக்குது. பேக் சைடில் வந்துட்டு ஹீட் பண்ணிட்டு அந்த எல்இடி பல்பு வெளியில் கழட்ட முடியுதா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணலாம். பரவாயில்லைங்க, நானும் ஒரு 30 செகண்ட் ஆனால் பிடிச்சிருப்பேன். ஆனால் அந்த சால்டரிங் நல்லாவே வந்துட்டு தனியாகவே உருகிடுச்சு, நீங்களே வந்துட்டு பார்க்குறீங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து அந்த எலக்ட்ரானிக் போர்டில் இருக்கக்கூடிய இந்த ஐஸ் வெளியில் வருதா அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சால்டிங் பேஸ்ட் வைக்கிறேன். ஆனால் கொஞ்சமாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வைக்கிற பாருங்க, எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. நிறையா வச்சுட்டேன், சரி பரவாயில்ல, அப்படியே வந்துட்டு ஹீட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டு உருகி சைடில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கம்பியில் இருக்கக்கூடிய அந்த சால்ட்ரிங்கையும் வந்துட்டு நம்மளுக்கு உரிக்கிறோம். நம்ம இதுக்காகவே இருக்கக்கூடிய ஹாட் ஏர் சால்ட்ரிங் கன்னை வச்சு நம்ம பிடிச்சோம் அப்படின்னாலே ஒரு 30-40 செகண்ட் கிட்ட பிடிக்கணும், அப்போ தான் ஐசி வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க. ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 30-40 கொஞ்சம் வந்துட்டு அதிகமாகுது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இப்போ வந்துட்டு நோஸ் பிளேயரை வச்சுட்டு எடுத்து பார்க்குறேன். வாவ், வேறு லெவலுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லாவே வந்திருக்கும். நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு முன்னாடியே வந்துட்டு எடுத்துட்டேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன ஐசி 2 இருக்குது, அதை வந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு நிமிஷமாக வந்துட்டு பிடிச்சிருப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக வந்துட்டு வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பொறுத்த வரையும் இந்த சால்ட்ரிங் கன்னில் மைனஸ் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்துட்டு இந்த இடம் ஹீட் ஆகுது இல்லையா, இது வந்துட்டு அனல் வந்துட்டு ரொம்பவே தெரியுதுங்க. கையில் வந்துட்டு நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம கை கூட வந்துட்டு சூடாகிற அளவுக்கு வந்துட்டு அனல் வருது இந்த இடத்துல வெளியில். நார்மல் சால்ட்ரிங் மிஷினை வச்சுட்டு எடுக்கிறத விட இது கொஞ்சம் டைம் அதிகமாகுது. இதில் இருக்கக்கூடிய பெரிய மைனஸ் என்னன்னா, நம்ம இந்த ஹீட்டிங் எலமெண்ட் நம்ம உள்ளார இரும்பு பைப்புக்குள்ளே வைக்கணும் இல்லையா, அதில் ஒரு வேளை நிற்கிறோம் மேரில் வெளியில் வந்து அந்த இரும்பு பைப்புக்கு மேலே டச் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வெளியில் நம்மளுக்கு 230 வோல்ட் ஷாக் வரது கூட சான்ஸ் இருக்குது. அதனால் பண்ணுனீங்கன்னா ரொம்பவே சேஃபாக பண்ணுங்க. அடுத்ததான் இந்த மிஷின் வந்துட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம வந்துட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.